Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் இன்ட்ராடேக்காக அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீக்லி சார்ட்டை வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து வந்து கொஞ்சம் அதாவது இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து எந்த பக்கம் மூமெண்டம் பேலன்ஸ் இருக்குது, எதுவெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எது வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50 வீக்லி சார்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் வந்து புல்லிஷ்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. அதாவது பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் கொடுக்குது. ட்ரெண்ட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுக்காங்க பேங்க் நிஃப்டியில். ஆனால் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா வீக்னஸ் ஷோ ஆகுது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 1% வந்து உங்களுக்கு ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிஃப்டி 50யில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக, அதாவது எந்த ஒரு பெருசாக ஒரு 10 பாயிண்ட் தான் வந்து நிஃப்டி 50யில் வந்து ப்ளஸில் இருக்குது. அது வந்து ஃப்ளாட் கணக்கு தான். ஆனால் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 570 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. ஆனால் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 266 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ப்ளஸ்ஸு. ஆனால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு மைனஸில் இந்த மாதிரி இருக்குது. மைனஸ்னு ஃப்ளாட்டில் இருக்குது, மேலே இல்லை கீழே இல்லை. ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அதாவது இந்த ஃபீடை ரிகவர் ஆகிட்டு க்ளோசிங் கொடுக்க முடியல நிஃப்டி 50ஆல். அதாவது 25,500 அந்த மேலே க்ளோசிங் வைக்க முடியல. ஸோ வந்து நிஃப்டி 50 திணறுது. அப்போது நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பையிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். நிஃப்டி 50யில் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். அதை ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பிளான். இப்போ திரும்ப வந்து ஒரு இங்கேருந்து கண்டினியூவாக இப்போ நிஃப்டி 50 போனால் என்ன ஆகும், சின்னதாக கரெக்ஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த கரெக்ஷன் வந்து நம்ம செல்லிங் சைடுக்காக யூஸ் பண்ணலாம் நிஃப்டி 50யில். பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு அகைன் புல்லிஷ்னஸில் ரிவர்ஸில் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். இப்போ நம்ம நிஃப்டி 50யில் வந்து என்ன சார் நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க. இப்போது இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்குது இல்லைங்களா? அதாவது இங்கே ஷார்ட் சைட் பண்ணாங்க, இங்கே வந்து ஷார்ட்ஸ் ஆகிடுச்சு, இங்கேருந்து வந்து ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அகைன் வந்து ஷார்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ரேஷன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஷன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அகைன் ஷார்ட் சைடு போனோன்னு என்ன பண்ணணும், நம்ம இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்துச்சின்னா நம்மளுடைய எஸ்எல் எங்கே இருக்கும், அவங்களுடைய எஸ்எல் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய எஸ்எல் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நமக்கு 24,360 டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம இங்கே வந்து இந்த பிரேக் டவுனில் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட்டும் இந்த 200 200 இருக்குது, இந்த வந்து 2வது டார்கெட்டும் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் ஒரு பிரேக் டவுன் ஆகட்டும். பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இல்லை மாமூலி வந்து இந்த ரேஷன்ஸை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப் சைடு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. இங்கே போய் நான் ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வெரி டேஞ்சர். ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டுன்னா ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி மேலே போகிற மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் ஷார்ட் சைடுக்கான எந்த பிளானும் பண்ணாதீங்க. இந்த லாஸ்ட் எங்கே சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த சப்போர்ட்டுக்கு எடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சப்போர்ட் க்ளோசிங் கொடுக்கணும், பாடியோட க்ளோசிங் கொடுத்துறப்போ அதுக்கப்புறம் எவ்ரி நீங்கள் ஒரு புல் பேக்கில் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணலாம்? பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பையிங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணும். அப்போது ப்ரைஸு இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. கன்சல்டேஷன் ஆகிட்டுனா திரும்ப வந்து அகைன் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். பிரேக் அவுட் நடந்தால் திரும்ப உங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா 53,400 வந்து ஃபஸ்ட்டு லெவலாக உங்களுக்கு டார்கெட்டாக அமையும். 2வது டார்கெட் வந்து 53,500 வந்து 2வது டார்கெட்டாக அமையும். இங்கேருந்து மேலே அப்சைட் மூவ்மெண்ட். ஏன்னா வந்து மேலே ஒரு பிரேக் அவுட் நல்லா மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஷார்ட் சைடு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஷார்ட் சைடு எந்த ஒரு லோ ஒன்றும் பிரேக் ஆகலை. இப்போ வந்து நீங்கள் போய் ஷார்ட் சைட் பண்ணிங்கன்னா வெரி வெரி டேஞ்சர். மேபி நாளைக்கு உங்களுக்கு வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடக்கலாம். ஆனால் பிரேக் அவுட் நடந்த தூரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பாருங்கள், பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் சேம் அதே பேட்டர்ன் அதே தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஒரே மாதிரி மூவ் ஆகிறதுனால ஸோ இந்த இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் வந்து அப் சைடுக்கான ஒரு மூவ்மெண்ட்டை பாருங்கள் இங்கேருந்து. ஓகே, ஷார்ட் சைடு இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக கீழே வரும். ஏன்னா இங்கே லோ இருக்குல்ல, திரும்ப ஒரு நியூ லோவை க்ரியேட் பண்ணிட்டு அகைன் வந்து மேலே மூவ் ஆகலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டுக்காக பிரேக் டவுன் ஆனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து இப்போ வந்து மேபி இந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான ஒரு சின்ன ட்ராப் மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ் தானே ஆகும். இப்போ இதில் ஹையர் ஃபார்மேஷன் திரும்ப வந்து மேலே ஸ்லோன்னு சரி மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சது மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.